ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் முக்கியமான 3 டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்கான் டெம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பேலஸ் விசிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரு பிளானட்டேரியம் விசிட் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி பிளானு. காலையில் வந்து இப்போ பார்த்தோன்னா 6:30 ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து காரில் தான் பார்க்குறோம். ஸோ போயிட்டு ஒரு பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு விசிட் பண்ணலாம். ஸ்டே வித் மீ. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. நைட்டு ஃபுல்லாக ஒரே மழை வீட்டுக்கு வெளியில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. காரு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மழையில் நனைஞ்சிருக்கு. ஸோ போய் காரை டெஸ்டிங் பண்ணி செம்மையாக இருக்குது கிளாஸஸ்லாம். ஸோ மழை பெஞ்சிருக்கிறதுனால. ஸோ வாங்க இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று தான் கார் எடுத்துகிட்டு வந்தோம். லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. ஓகே, ஸோ ரெகுலராக நம்ம சொல்ல வேண்டியது தான், சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். இல்லை, சீட் பெல்ட் ஏர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ அண்ட் கண்டினியூ. சரி மக்களே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு நம்ம டெம்பிள் கிட்ட. இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா கூட தெரியும். பட்டு அந்த டெம்பிள் பக்கத்துலேயே வந்து பெயிட் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெயிட் பார்க்கிங் நிறுத்திடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. சரி, நம்ம போயிட்டு டெம்பிள் கண்டினியூ. இங்கே தான் ஆள் இருக்காங்க. பட் வர சொல்ல நம்ம கார் எடுக்க சொல்ல ஐ திங்க் பார்க் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலாக போகலாம். எதுக்கு ஒர்க்குன்னு தெரியல. ஸோ அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் அந்த சைடில் இருக்குது. ஆனால் கார் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது பார்க்கிங்கு. வந்து பார்த்திங்கன்னா அது ரைட்டு காரை நம்ம லாக் பண்ணதே வந்துட்டோம். ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, லாக் பண்ணியாச்சு. சரி, நீங்கள் வர சொன்னீங்க. ஃபைனு போட்டிருக்காங்க. யூரின் பண்ணால் பண்ணிங்கன்னா 500 ஃபைன் போட்டிருக்காங்க. மற்றபடி ஓகே. ஸோ டெம்பிளுக்குள்ளே நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ரோடை இங்கேயே கிராஸ் பண்ணிங்க. டெம்பிள் எதிர்க்க வந்து பேரிகேடு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார் போயிட்டே இருக்குது. நம்ம ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. டெம்பிள் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டோம்.
உள்ளேயே கார்லாம் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் கார் உள்ளே போகுது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் டைம் வரன்றதுனால இந்த டீட்டெயிலாம் நம்ம கையில் இல்லை. போயிட்டு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், ஒரு நாய் இருக்கு, அதுவும் தரிசனம் பண்ண வந்துடுச்சு. இது வந்து போர்டு இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். காலையில் 7:20 ஓப்பனில் இருக்குன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துருக்கோம். டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, பட் ஆனால் ஃப்ரீ தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மேலே போர்டு இருக்குது, அதை பார்த்தா கூட தெரியும். இதுதாங்க டைம். என்ட்ரன்ஸ், ஆமாம் என்ட்ரன்ஸ் இதுதான் கூட வரும். கேமரா அலௌடா என்னன்னு தெரியல, பட் ஆனால் வந்தாச்சு. தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகணும். ஓகே ஃபைன். Back. So checking. लगेज काउंटर में डिपॉजिट कर लो. डिपॉजिट प्लीज कलेक्ट टोकन बिफोर ओके. That not allowed. Temple inside. Okay. Sure. Thank you. Book na. Jaiye. So bag not allowed. We need to submit bag there. Thank you. So bag not allowed. We given and we have token. When we go out, வெளியே போஸ்ட்ல வந்து நம்ம பேக் கலெக்ட் பண்ணிக்கலாம். தர்ஷன் செக் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கியூ ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால மாதிரி ஸோ வந்து வந்துட்டு இருக்கோம். போயிட்டு ஐ மீன்
பைக்ஸ்லாம் கோயிலுக்கு பார்த்துக்கிட்டே இங்கேயே விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து விட்டாச்சு. ஸோ வந்து பார்க் பண்ணலைன்னா அப்படி தான் இருக்குது. போயிட்டே இருக்கும். கோயில் என்ட்ரன்ஸ் வந்து ஆச்சுங்க. இப்போ போயிட்டு நம்ம தர்ஷன் பண்ண போகிறோம். அமேசிங்காக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ வந்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாமி இருக்குது. அங்கேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா அந்த இடத்துல மேலே அதுக்கப்புறம் இதான் பெருசு. ஸோ இங்கே தான் வந்து எல்லா சாமியும் இருக்குது.
தர்ஷனம் முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க கோயில் அப்படின்றது இருக்குது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் எக்ஸிட் வழியாக நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு இருக்குது. பார்க்கிங்லாம் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரியாததுனால நான் வெளியே பார்க் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே கூட வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கிட்டு டெம்பிள்ஸ்லாம் கோபுரங்கள் ரொம்ப கட்டிருக்காங்க. வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிட்டு வாங்க தர்ஷன். பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ட்ரீட் எக்ஸிட் போயிட்டு நம்ம உடனே வந்து இங்கேருந்து கிளம்பலாம். வந்து பிரசாதமாக பொங்கல் தராங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். இங்கேயே ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ வெளியே வந்துருக்கோம். பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து குளம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அது அந்த இடத்துல பெரிய டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. டெய்லி நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே பெங்களூர் வந்தீங்கன்னா விசிட்டிங் டூரிஸ்ட்டாக கண்டிப்பாக இங்கே வாங்க. பெங்களூரில் இருக்கிறவங்க இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ட்ரெஸ் வெளியே வந்தாச்சு. இப்போ எக்ஸிட் கேட்டில் போயிட்டு நம்ம ஸ்லிப்பர் விட்டுருக்கோம் ஸ்டாண்டில். ஸோ அதை கெட் பண்ணிக்கின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா டெம்பிளுக்கு வாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் come this bro here. நம்ம வந்து எக்ஸிட் கேட் வழியாக வெளியே வந்துட்டு இருக்கோம். சாரி, எக்ஸிட் கேட்டு வழியாக மறுபடியும் வெளியே வந்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கார் பார்க்கிங் பண்ணிக்கிற இடத்துல போய் கார் எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான்.
கார் பார்க் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்சார்ஜ் இல்லை, இப்போ ஹோஸ்டலில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அவங்க கையிலே நம்ம இருந்தாங்கன்னா பே பண்ணிவிட்டு நம்ம வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுறது தெரியல, பார்ப்போம். Sir. 250ங்களா? Last time. இது எப்படி சார் கற்றுக்கிறது? நம்மளே வாசிக்கலாமா? எப்படி கற்றுக்கிறது? இப்படி இருங்க நான்